என் அன்பு குழந்தையே, ஏன் இன்னும் அழுது கொண்டிருக்கின்றாய்? என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா என்ன? நீ என்னிடத்தில் கேட்ட காரியங்களை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன். இது உன்னுடைய அப்பாவின் சத்திய வாக்கு. நீ பயப்படாதே, உனக்கு நான் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறேன் என்று கூறிவிட்டு அதை செய்யாமல் உன்னை ஏமாற்றுவதற்கு நான் மானிடன் அல்ல. நான் வாக்கு கொடுத்தால் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன். எதற்காக வீணாக அழுது புலம்புகின்றாய்? அமைதியாய் இரு. ஏன் நடக்குமோ நடக்காதோ என்று குழம்பிக் கொண்டிருக்கின்றாய்? உன்னுடைய குழப்பம் என் மீது உள்ள நம்பிக்கை இன்மையை கூறுகின்றது. நீ இப்போது இவ்வளவு கஷ்டமும் வேதனையும் அனுபவிக்கிறாய் என்றால் அதற்கு பதிலாக இரட்டிப்பு மகிழ்ச்சியை நான் கொடுக்க போகின்றேன் என்று நம்பு. நீ இவ்வளவு சோதிக்கப்படுகின்றாய் என்றால் அது நான் உனக்கு வைத்திருக்கும் பரீட்சை. அது எத்தனை சோதனைகள் வந்தாலும் எவ்வளவு தூரம் என்னை நீ நம்புகின்றாய் என்பதை பார்ப்பதற்காகத்தான். கவலைப்படாதே, நான் உன்னை கைவிட மாட்டேன். உனக்கானதை உரிய நேரத்தில் உன்னிடம் சேர்ப்பது என்னுடைய கடமை. உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை காத்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்க போகின்றது. என் மீது நம்பிக்கை வைத்து உன்னுடைய மனபாரங்களை என்னிடத்தில் இறக்கி வைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். மனமகிழ்ச்சியாய் இரு. என் செல்லமே, பயப்படாதே. குழந்தையே, உன்னுடைய திருமணம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பல கனவுகளை கண்டு கொண்டிருக்கின்றாய். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கனவு காண்கிறீர்கள். அப்பா, எனக்கானவரை என்னிடம் ஒப்படைத்து விடு, என்னுடைய திருமணத்தை நல்லபடியாக நடத்தி தாருங்கள் என்று நீ என்னிடம் கேட்கின்றாய். சில நேரங்களில் உன்னுடைய மனது நடக்காதா என்கின்ற பதற்றம் அடைகின்றது. என் செல்லமே, பதற்றத்தை தூக்கி தூர எறி. என் குழந்தையே, உனது கனவை நான் நிஜமாக்கி தருவதற்குத்தானே நான் இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். அன்போடு எல்லாவற்றையும் நீ கேட்டுவிட்டாய். அப்பா, இதற்கு மேல் கேட்க என்னிடம் ஒன்றுமில்லை. இந்த ஒன்றுதான் என்னுடைய வாழ்நாள் ஆசையாக இருக்கின்றது என்று சொல்கின்றாய். உன்னுடைய ஆசையை நான் எப்படி நிறைவேற்றாமல் இருப்பேன்? உன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் சந்தோஷமாக இருக்க போகிறார்கள். இந்த மகிழ்ச்சியான தருணம் விரைவில் வரத்தான் போகின்றது. அதற்கான வேலையை நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னுடைய கடினமான உழைப்பும் உன்னுடைய கடினமான முயற்சியும் இருந்தாலே போதும். உன்னுடைய வெற்றிக்கான இலக்கை நீ அடைந்து விடுவாய். அப்பா, இதை மற்றும் தாருங்கள் என்று நீ என்னிடம் கேட்கும் போதெல்லாம் என்னுடைய மனம் இறங்கி தானாகவே செய்ய முன் வருகின்றது. ஒவ்வொரு நாளும் இதற்குத்தானே நீ ஆசைப்பட்டு வருகின்றாய். என்னுடைய திருமணத்தை விரைவில் நடத்தி தாருங்கள் என்றும் காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றதே அப்பா. இப்போது இருக்கும் சூழ்நிலைகள் கூட அதற்கு சாதகமாக இல்லையே என்று நீ என்னிடம் சொல்கின்றாய். சூழல்களை பற்றி எல்லாம் நீ நினைத்து வருந்த வேண்டாம். அதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனையையும் நான் முறியடித்து விடுவேன் என்று சொல்லிவிட்டேனே. அதன் பிறகும் நீ ஏன் இவ்வளவு பதற்றம் அடைகின்றாய்? உனக்கானவரைத்தான் உன் வாழ்க்கையில் நான் கையில் வந்து ஒப்படைக்கப் போகின்றேன். உன்னுடைய மனதிற்கு பிடித்தவரைத்தான் உனக்கு கரம் பிடித்து வைக்கப் போகின்றேன். நான் இதை எத்தனை தடவையோ உனக்கு சொல்லிவிட்டேன். இருந்தாலும் நீ ஒவ்வொரு நாளும் கவலைப்படுகின்றாய். நீ எதை பற்றியும் கவலை கொள்ள வேண்டாம் கண்மணி. நாளை நடக்கவிருக்கும் அதிசயத்தை நீ பார்க்கத்தான் போகின்றாய். இது நடந்து விடுமா என்று நீ எண்ணினாய் அல்லவா? அதை நான் நடத்தி வைக்கப் போகின்றேன். உன்னில் தன்னம்பிக்கை பிறந்து நம்பிக்கையோடு எழப்போகின்றாய். நீ ஒவ்வொரு நாளும் காத்திருந்த காத்திருப்பிற்கெல்லாம் இதோ பலன் கிடைக்கப் போகின்றது. உனக்கான அதிசயத்தை நான் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தப் போகின்றேன். எவ்வளவு நாட்களாக இதற்கு நான் காத்திருப்பது அப்பா என்று என்னிடம் நீ கேட்டாயல்லவா? அதற்கெல்லாம் விடை தரும் அளவில் உன்னுடைய திருமணம் நடக்கப் போகின்றது. உற்றார் உறவினர் சூழ உன்னுடைய திருமணம் நடக்கப் போகின்றது. நீ மகிழ்ச்சியுடன் வாழத்தான் போகின்றாய். என் அன்பு குழந்தையே, உனக்கு இந்நாளில் கஷ்டங்கள் சோகங்கள் வந்து இன்று உன் வாழ்வை ஸ்தம்பிக்க வைத்துவிட்டன என்று உணர்கிறாய். ஆனால் அது உன்னையும் உன் வாழ்க்கையையும் நல்ல திசையில் கொண்டு செல்ல காரணமாயிருந்தது.
நீ போகும் பாதையில் முட்கள் உன்னை குத்தி வலி கண்டது என நினைப்பது சரிதான். ஆனால் அந்த முட்கள் உன் காலில் குத்தாமல் இருந்தால் நீ மேலே நிமிர்ந்து கொண்டேதான் சென்றிருப்பாய். கீழே குனிந்து பாதை எப்படி இருக்கிறது என்று கவனித்திருக்க மாட்டாய். முட்கள் உன் காலில் குத்தியதால் தான் நீ அந்த இடத்திலிருந்து உன்னையும் உன் பாதையையும் கவனிக்க ஆரம்பித்தாய். முட்கள் சிறு வலியை ஏற்படுத்தியிருக்கலாம், ஆனால் அது நீ பயணிக்கும் பாதை எப்படி இருக்கின்றது மற்றும் உன் பாதை மேலேயும் கீழேயும் பார்த்தவாறு இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தியுள்ளது. இதற்காகவே என்னால் நிகழ்த்தப்பட்ட நிகழ்வுதான் இன்று உன் வாழ்வில் நடந்தது. அதனால் தானே கீழே குனிந்து மேடு பள்ளம் என அனைத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறாய். அதனால் தானே உன் தடைகளை உன்னால் சுலபமாக கடக்க முடிந்தது. இப்போது உன் காலில் குத்திய முட்களுக்கு நன்றி சொல்வாய் அல்லவா? அப்படித்தான் மகளே உன் வாழ்வில் வரும் பிரச்சனைகளும் சோதனைகளும். உன் வாழ்வில் சிறு பிரச்சனைகளையும் சோதனைகளையும் நீ சந்திக்கும் போது, அதிலிருந்து நீ விடுபட முயலும் போதும் பெரிய பெரிய துயரங்கள் உன்னை அண்டாமல் உன்னை நீயே காத்துக் கொள்கிறாய். அதற்காகத்தான் இந்த சோதனைகளே தவிர என் பிள்ளைகளின் கண்களில் கண்ணீரை காண்பதற்காக அல்ல. நேற்றைய உன் கஷ்டங்களும் இன்றைய உன் சோதனைகளும் நாளைய உன்னுடைய எதிர்கால நலனுக்காகவே என்பதை எப்பொழுதும் மறவாதே என் தங்கமே. சரி, உன் வாழ்வில் சிக்கல்களுக்கான தீர்வை சொல்கிறேன் கேள். உன் சோதனைக்கான காரண காரியங்களை நீ உணர்ந்து தெளியும் போது உன் மனம் தெளிவடையும். உன் விளையாட்டுக்களை நீ உணரும் போது உன் மனம் அமைதியடையும். கோபங்கள், பயங்கள், பதற்றங்கள் இல்லாத தெளிவான நீரோடையாய் உன் மனம் பக்குவப்படும். உன் கவலைகள் அனைத்தையும் என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு. என் முன்னால் அமர்ந்து கொள். என் கண்களை நேருக்கு நேர் பார். உன் கவலைகள் அனைத்தையும் ஒன்று விடாமல் என்னிடம் கூறு. அனைத்தையும் கொட்டி முடித்த பின் கண்களை மூடி மனதை அலைபாய விடாமல் அமைதியாக உட்கார். உன் அனைத்து சிக்கல்களுக்கான தீர்வையும் உன் மனதில் நான் உனக்கு உதிக்கச் செய்வேன். ஆம் பிள்ளையே, உன் வாழ்வின் சோதனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் நிரந்தர தீர்வை நீ வெளியில் தேட வேண்டாம். உனக்கான தீர்வு உன் மனதினிலேயே இருக்கின்றது. பதற்றப்படாமல் அமைதியாக யோசித்தால் உன் வாழ்வில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் சிக்கல்களும் தவிடு பொடியாகிவிடும். யாருடைய உதவியை நாடியும் என் பிள்ளை எங்கேயும் செல்ல தேவையில்லை. நான் என்றும் உன் மனதிலேயே குடியிருக்கின்றேன்.